வணக்கம். இன்று உங்களுடன் நான் பயனில கோராமையின் அதிகாரத்தின் 9வது குறளை இன்று நாம் காணலாம். நேற்று நான் சொல்லும்பொழுது 7வது குறள்னு மாற்றி சொல்லிவிட்டு அது 8வது குறள். அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, தவறுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அந்த குறள் என்னங்கிறத நான் அந்த தலைப்பில் கொடுத்துருக்குறேன். அதனால் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பயனில்லாத சொற்களை நாம் கூறுவது நமது மதிப்பை இழக்கச் செய்யும். நமது நல்ல பண்புகள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாக்கிவிடும். அதுதான் உண்மை கூட. எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெருந்தன்மை உடையவர்களாக இருந்தாலும், ஒழுக்கப் பண்புகள் மிக்கவர்களாக இருந்தாலும், தேவையற்ற சொற்களை நாம் பயன்படுத்தினோமே ஆனால் அவை நமது மதிப்பினை சமுதாயத்தில் குறைத்துவிடும். இது உண்மை. இப்போ குறளுக்கு நாம் போகலாம். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். அறிவுடைய சான்றோர்னு சொல்கிறோம். இதில் மருள் தீர்ந்தன்றார். மயக்கம் இல்லாத, ஒரு பொழுதும் தன் நிலையிலிருந்து தவறாமல் அப்படியே இருக்கிறவங்க. மயக்கம்னா என்ன? நமக்கு வர்ற மயக்கம் இல்லை, பிறர் கூறும்பொழுது அந்த புகழை கேட்டு நாம் மயங்குகிறோம் அல்லவா? அப்படியே கொஞ்சம் நேரம் உச்சி குளிர்ந்து போய் ஒரு சின்ன சந்தோஷம் படுறோம்ல, அதுதான் மயக்கம். இப்போ பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். மருள் தீர்ந்த, மயக்கம் இல்லாத தூய அறிவினை பெற்ற சான்றோர் பெருமக்கள். நமக்கெல்லாம் கொஞ்சம் யாராவது தூண்டி விட்டுட்டாங்கன்னா, ஆக நம்மளை போல் பெரிய ஆளே கிடையாதுன்னு காலரை தூக்கி விட்டுட்டு என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம், அதுலேயே கூத்தாடுவோம். அதுதான் மயக்க நிலை, மருள். சரியா? அப்போ இந்த மருள் தீர்ந்த மாசரு காட்சி, மயக்கம் இல்லாத தூய அறிவினை பெற்ற சான்றோர் பெருமக்கள் என்ன செய்வாங்க? வெற்று சொற்களை ஒருபோதும் சொல்லவே மாட்டார்கள். வெற்று சொற்கள்னால் என்ன? அதில் ஏதாவது சேர்த்து வச்சது அப்படி இருக்கா? அதுதான் பயனில்லை, பயனற்ற சொற்கள். பயனில்லாத சொற்களை தான் இங்கே என்ன சொல்கிறாரு? வெற்று சொற்கள் என்று சொல்கிறார். வெற்று சொற்களுக்கு என்ன? வெற்றிடம் அப்படின்னு அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஆக தேவையில்லாத, பயனில்லாத, சூன்யம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகளை அனாவசியமாக ஒருபோதுமே பேச மாட்டார்கள். யாரு? மயக்கமில்லாத தூய அறிவினை கொண்ட சான்றோர் பெருமக்கள். ஒரு பொழுதும் புகழுக்கு மயங்காத அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்ல மாட்டாங்க? பயனற்ற சொற்களை ஒரு நாளுமே பேச மாட்டார்கள். நாமும் நம்முடைய மயக்கத்திலிருந்து விடுபட்டு சான்றோர் பெருமக்களாக முயற்சித்து பார்க்கலாமே. நன்றி. நாளை காணலாம்.